ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே நிலையில் வெளியேறி அந்த தீயவர்களை விட்டும் நீங்கி வழியில் அமைதியான ஓரிடத்திற்கு வந்து சேர்ந்தபோது பின்வரும் துஆவை கூறினார்கள். யா அல்லாஹ், என்னுடைய பலவீனத்தையும் என் சாதுரியக் குறைவையும் மனிதர்களிடம் நான் கேவலமாக இருப்பதையும் உன்னிடமே முறையிடுகிறேன். கிருபையாளர்களிலெல்லாம் மிகுந்த கிருபையாளனே, நீயே பலவீனர்களின் இரட்சகன், இன்னும் என்னுடைய இரட்சகனும் நீயே. நீ என்னை யாரிடத்தில் ஒப்படைக்கிறாய்? என்னை கண்டு முகம் கடுகடுக்கும் அந்நியனிடமா, அல்லது என்னுடைய காரியத்தை அவனுக்கு நீ உரிமையாக்கியிருக்கும் பகைவனிடமா? உனக்கு என் மீது கோபமில்லையானால் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன். எனினும் நீ வழங்கும் சுகமே எனக்கு விசாலமானதாகும். உனது உள்ளமையின் பொருட்டால் இருள்கள் ஒளிபெற்றன. இம்மை மறுமையின் காரியங்கள் சீர்பெற்றன. அந்த ஒளியின் பொருட்டால் என் மீது உன் கோபத்தை நீ இறக்கி வைப்பதை விட்டும் உன் சினம் என் மீது ஏற்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ பொருந்திக் கொள்ளும் வரை உன்னுடைய அதிருப்தியை போக்குவது அவசியம். எந்த திருப்பமும் சக்தியும் உன்னை கொண்டே என்று இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்டதும் மன்னாதி மன்னனாகிய அல்லாஹு தஆலாவின் அடக்கியாளும் தன்மை ரோஷமடைந்ததால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களின் முன் தோன்றி சலாம் கூறிய பின் தாங்கள் தங்கள் சமூகத்தாரிடம் பேசிய பேச்சுக்களையும் அவர்களுடைய பதில்களையும் அல்லாஹு தஆலா கேட்டுக்கொண்டான். மலைகளுக்கு பொறுப்பாளராகிய ஒரு வானவரை தங்களின் முகத்திற்கு அனுப்பியுள்ளான். எனவே தாங்கள் விரும்புவதை அவருக்கு கட்டளையிடுவீராக என்று கூறினார்கள்.